காணாம போன அந்த சிறுவர்களை வந்து தேடுறதுக்கு மக்கள் இறங்கி எவ்வளோ பேர், அதாவது இனம் மொழி மதம் என்று எந்த இதுவுமே பார்க்காம இறங்கி தேடின இடம் தான் இது. இந்த கால் தடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. உடனடியாக திடீர் முடிவு, இந்த வீதி வந்து புனரமைப்பு செய்திருக்காங்க. அதுக்கு அந்த நீர்மட்டம் பார்க்கக்கூடிய மாதிரி தூண்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடைஞ்சிருந்த வீதிகள் எல்லாம் திருத்தி வேலையில் இருந்திருக்காங்க. இந்த தூண் போடுற காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல நீர்மட்டம் பிடிச்சிங்க இதை வச்சு இந்த அளவை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த தூணை வச்சு எவ்வளவு தண்ணி போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஹலோ வணக்கம் டிஎம்எஸ், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம வந்து மாவடிப்பள்ளியில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நாங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இன்றைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவடிப்பள்ளியில் நம்மளுடைய ஜனாதிபதி ஒரு பயங்கரமான அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்தில் வந்து மாவடிப்பள்ளியை பற்றி பேசப்பட்டது. அதே போல் இവിടുത്തെ நடந்த இந்த சம்பவத்துக்கு இடையில அதுக்கப்புறமா உடனடியாக திடீர் முடிவு, இந்த வீதி வந்து புனரமைப்பு செய்திருக்காங்க. அதுக்கு அந்த நீர்மட்டம் பார்க்கக்கூடிய மாதிரி தூண்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடைஞ்சிருந்த வீதிகள் எல்லாம் திருத்தி வேலையில் இருந்திருக்காங்க. அதே போல் இப்போ தற்போது நிலைமையில வந்து மாவடிப்பள்ளி என்ன நிலையில் இருக்குன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப்பை புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிற இந்த சப்ஸ்கிரைப் ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே வந்து வீடியோல எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்பயும் இந்த இடத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கவலையான இடம், எல்லாரும் சோகத்தில் வந்து போய்கொண்டிருக்கிற இடம் தான் இந்த மாவடிப்பள்ளி. வறட்சியின் உச்ச கட்டத்தில் காணப்படுது. இந்தியாவில் பாருங்க, இந்தியாவில் பாருங்க, அந்த வீதிகள் எல்லாமே வந்து தூணெல்லாம் போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம். இந்தியாவில் வாங்க ப்ரோ, பைக் நில்லு. இந்த பாருங்க, இதுல வந்து அந்த நீர்மட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி வெள்ளம் வந்துச்சுண்டா, அதனால நீர்மட்டத்தை கவனிக்கக்கூடிய மாதிரி இந்த தூண்கள் எல்லாம் அடிக்காங்க. இப்ப இடைக்கிட வந்து இந்த தூண் எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. நாங்க அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, மக்கள் நாயகன் யூடியூப்ல போய் பாருங்க பார்க்காதாக்கள். அதுல வந்து நாங்க சொல்லியிருந்தாங்க வீதி வந்து புனரமைப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. என்ன காரணம்டா இதான், இன்னைக்கு இதோட வேலை திட்டங்கள் வந்து முழுதாக வந்து முடிவடைய இல்லை, ஓரளவு இருக்குது. அதையும் வந்து காட்டுறோம்பாங்க. இந்த தூண் போடுற காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல நீர்மட்டம் பிடிச்சிங்க இதை வச்சு இந்த அளவை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த தூணை வச்சு எவ்வளவு தண்ணி போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அளவாக தான் போட்டிருக்காங்க. இதை எத்தனை அடி போட்டிருக்காங்க? 6 அடி போட்டிருக்காங்க. நான் 6 அடி தான் உயரம். இந்த தூண் வந்து 6 அடி உயரத்துக்கு போட்டிருக்காங்க. நான் வந்து 6 அடி தான் உயரம், என்ன வச்சு கொண்டு சொல்றேன். அதே போல இந்தியாவில் வந்து பார்ப்போம் பாங்க. இந்த இருக்கு, இந்த இடத்த வந்து காட்டுறோம் பாருங்க. இந்தியாவில் காட்டுங்க, இந்த கால் தடம் எல்லாம் இருக்குது. இதுல தான் அந்த மிஷின் பிறந்த இடம், மாவடிப்பள்ளியில மிஷின் பிறந்த இடம். இந்த கால் தடத்தை பாருங்க, நல்லா தெரியும். இந்த இருக்க கால் தடங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டா, அந்த மிஷின் பிறந்ததுக்கு அப்புறமா காணாம போன அந்த சிறுவர்களை வந்து தேடுறதுக்கு மக்கள் இறங்கி எவ்வளோ பேர், அதாவது இனம் மொழி மதம் என்று எந்த இதுவுமே பார்க்காம இறங்கி தேடின இடம் தான் இது. இந்த கால் தடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. அதான் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு கவலை தான், எல்லாருக்குமே வந்து கவலை தான், கவலையான இடம். இப்போ இந்த வீதியெல்லாம் வந்து புனரமைப்பு செய்துட்டாங்க. வேலை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு வந்து ஒரு சில வேலைகள், அதாவது பெயிண்டிங் பண்ணி இதில் வந்து அந்த நீர்மட்டத்தில் அளவுகளை வந்து போடுவாங்க. அது மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், இதில் நீர் பிடிச்சிச்சென்றா எவ்வளவு தண்ணி போகுது இதால். இதை வச்சுக்கொண்டு நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த வேலை திட்டம் நடைபெறுது. இந்த இருக்கு பாருங்க எவ்வளவு கால் தடம்ண்டு. இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா தெரியும், இது ஃபுல்லாவே கால் தடங்கள். அதாவது எல்லா மக்களும் வந்து இறங்கி தேடினேன்.
அந்த கால் தடங்கள் தான் இது. அங்கால பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஆள் நின்று பார்க்குறாரு பாருங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான இடம். இந்த இடத்தால போகக்குள்ள எல்லாரும் ஒரு நிமிஷம் வந்து இறங்கி நின்று இப்பயும் கூட பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதில் இந்த உடைஞ்ச கட்டிடங்கள் வந்து கட்டுறதுக்கு இதில் மண்கள் பறிச்சிருக்கு, மணல் பறிச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த உடைஞ்சிருக்கு பாருங்க, இப்பயும் உடைஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைப்பு செய்து கொண்டு வராங்க. அதுக்காக இந்த மணல் வந்து பறிச்சிருக்காங்க. ஓகே டிஎம்எஃப், இதில் வந்து ஒரு வீடியோ போடணும் போல இருந்துச்சு. மாவடிப்பள்ளியில் தற்போதைய நிலைமை தான் வறட்சியின் உச்சகட்டத்தில் காணப்படுது. இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாவடிப்பள்ளியில் இந்த பாலத்தில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டு உடனடியாக இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்க, உடனடியாக வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால நாங்களும் வந்து இந்த இடத்த கல்முனைக்கு வந்து எடுத்து அப்படியே நாங்களும் இங்கே வந்த மாவடிப்பள்ளி பார்த்து போகலாம்னு. ஓகே, உண்மையிலே எல்லாரையும் வந்து சோகத்தில் வீழ்த்திய இடம் தான் இந்த மாவடிப்பள்ளி. ஓகே டிஎம்எஃப், நாங்கள் இந்த மாவடிப்பள்ளி என்ற இடத்துக்கு வரும்போது நாங்கள் இதுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று அட் பண்ணுறோம் பாருங்கள் மறக்காமல். ஓந்தாச்சிமட பாலத்தில் வந்து ஒரு பயங்கர விபத்து. அந்த பாலத்துக்கிட்ட போக்கில் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது. அதில் அந்த கார் சிலுவாகணுன்னா பின்னுக்கு ஒரு பெரிய லொரி வந்துருக்கு, சாமான நிலையத்துக்கு ஒரு லொரி வந்திருக்கு. அந்த லொரி வந்து பின்னுக்கு அடியோட அந்த கார் போய் முன்னுக்கு எதிரே மறுபக்கம் அந்த வாகனத்தில் மகேந்திரா வண்டி ஒன்று வந்தது. அதில் போய் அடியோட அப்படியே முன் செட்டு அப்படி நொறுங்கி போயிருக்கு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு இந்த இடத்தை பாரக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அந்த விபத்தை பார்த்த உடனே நேரில் நின்று பார்த்த உடனே, அதாவது நாங்கள் வந்து கொண்டு இருந்தப்போ தான் இந்த விபத்து நடந்தது. எப்படியும் ஒரு 200 மீட்டர் தூரம் பெருமன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நடந்தது. கண்ணால் பார்த்தோன்னு சொல்ல முடியுமோ அப்படியான ஒரு விபத்து. உடனே எங்களுக்கு இஞ்சால தாண்டி விரையலாம் போயிட்டு சரியான ஒரு மனவருத்தம், அந்த பயம் மாதிரி, எப்படி சொல்கிறோம்னா ஒரு பயம் மாதிரி. அந்த விபத்தை பார்த்த உடனே இஞ்சால பைக் ஓடுறதும் கொஞ்சம் பயத்தில் ஒரு மாதிரி வந்து தான் இந்த இடத்தையும் வந்து ஒன்று ஒரு பார்க்கணும் போல இருந்துச்சு. அதாவது இந்த மாவடிப்பள்ளி என்ற இடத்த வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு. ஒரு சோகமான இடம் இடைக்குள்ள. இப்போ தற்போது எப்படி இருக்குன்னு இடைக்குள்ள நாங்கள் இங்கே வந்தா கண்டிப்பாக இங்கே வந்து போகிறேன். அப்படி ஒரு சோகமான இடம் தான் இது. நாங்கள் மட்டுமன்று இல்லை, நிறைய மக்கள் இங்கே வந்தாங்க. எந்த இடத்த ஒரு நின்று பார்த்து தான் போகிறேன். அப்படியான ஒரு இடம். இப்போ ஒரு 7-8 நாளைக்கு முந்தி தான், 7-8 நாட்களுக்கு முந்தி தான் கடைசியாக ஒரு சிறுவனை வந்து இதுலேருந்து எடுத்தவங்க மீட்டண்டு உங்களை எல்லாருக்குமே